நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விட்டுட்டியா? ஈஸி கேட்ச் பிடிக்க விடாம பண்ணிட்டியடா. என் கேட்ச். ஆமா, இவர் பெரிய சுரேஷ் ரெய்னா. பால பறந்து போய் கேட்ச் பிடிப்பாரு. யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத நீ பிறந்தது தப்புடா. நீ சுத்த வேஸ்ட். டேய், இனி பாலுக்கு பின்னாடி ஓடுன உன்னை தொலைச்சிருவேன். கணேஷா, நிஜமாவே நீங்க வரமாட்டீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஆமாமா, இவர் கூப்பிடுவாரா பிள்ளையாரு வருவாராம். இது கொண்டு குறைச்சல் இல்ல. பிள்ளையாராம் பிள்ளையாரு. படா லூசு. இந்த மேட்சோட ரிசல்ட் இப்பவே தெரிஞ்சு போச்சு. 2 இல்ல 3 ஓவர்ல நம்ம கதையே முடிஞ்சிரும். ஆமா, நம்ம ஸ்கோர் வேற 59 தான். எல்லாம் அந்த ராமால தான். கடவுள் நேரடியா வந்து உதவி செய்வாருன்னு இப்பவும் நம்பிக்கிட்டு இருக்கான். மொத்தத்துல நம்ம எல்லாரோட மானத்தையும் வாங்கிட்டான். பகவானே, அவங்க குத்தம் சொல்றது உங்களோட நண்பனை தான். மூஷிகா, உனக்கு தெரியும் அல்லவா, நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள். ஆனா ஆண்டவன் அவங்களை கைவிட மாட்டாரு பகவானே. மொட்டை, எப்படியாவது விக்கெட் எடுறா. ப்ரோ, இனி அவங்களுக்கு தேவை ஒரு பவுண்டரி, ஒரே ஒரு பவுண்டரி. ஆமாடா, நம்ம தோத்துருவோம். மேட்சை இப்பவே டிக்ளேர் பண்ணிடுவோம். இனி எதுக்கு அசிங்கப்படணும்? ப்ரோ நில்லுங்க ப்ரோ. இப்ப நம்ம டிக்ளேர் பண்ணா இந்த தோல்வியோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேலதான் வந்து சேரும். அதுக்கு இந்த ஓவர் அவன் போடட்டும். அவனா? கணேஷா. ஆமா, அவனேதான், ராம். இனி அவன் வந்து என்ன கிழிக்க போறான்? அவன் ஒன்னும் கிழிக்க மாட்டான். அவனை நாம இப்ப பவுலிங்க்கு யூஸ் பண்ணா தோல்விக்கு அவன் தான் காரணம் சொல்லி நமக்கு மிச்சம் மீதி இருக்க மானத்தை காப்பாத்திக்கலாம். கரெக்டா. இந்த தோல்வியோட பழி அவன் மேல விழுந்துரும். டே ராம். என்ன மணி? இங்க வாடா. சொல்லு மணி. ஒரு முக்கியமான பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்க தான் கூப்பிட்டேன். பொறுப்பா? ஆமாண்டா, இந்த மேட்ச் விளையாட எங்களுக்கு தைரியம் கொடுத்தது நீதானே? ஆமா. குட். அதனால இந்த மேட்ச்ல எங்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. என்னோடதா? ஆமா, இந்த பாலை புடிச்சுக்கோ. மணி, இந்த டைம்ல பாலை என்கிட்ட கொடுத்தா நான் என்ன செய்வேன்? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ அது எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிக்கணும்.
இப்படி சொன்னா எங்களை ஜெயிக்க வைப்பன்னு வாக்கு கொடுத்தது நீ. கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. ஆமா ராம், நீ தான் போட்டாகணும். ஆமா, நீதான் எங்களை ஜெயிக்க வச்சாகணும். நானா? நான் எப்படி? என்னடா பேசி பேசி டைமை வேஸ்ட் பண்றீங்க? மேட்சை டிரா ஆக்கலாம்னு பிளான் பண்றீங்களா? இவன் வேற இந்த டைம்னு பார்த்து கழுத்து இருக்கிறான். ஒரு பால் போதும்டா, ஒரே பால்ல இந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணிடுவோம். டேய் பால போடுறா. டேய் மொட்டை, நீ போய் பெவிலியன்ல நில்லு. சரி ப்ரோ. கணேஸ்வரா, கணநாயகா, விநாயகா, என் பிள்ளையாரே, என்ன நீங்க கைவிட்டுறாதீங்க பகவானே. என்ன ராம், உன்னை நாங்க அவ்வளவு சீக்கிரம் கைவிட்டுருவோமா என்ன? எலி என்ன? இங்க நான் மட்டும் வரல ராம், அதோ கொஞ்சம் அங்க பாரு. கணேஷா, கணேஷா, இனி நான் தான் உன்னோட பால். எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா என்ன போடு ராம். கூறியதை செய், பந்தை போடு. சொல்லிட்டீங்கல்ல, இனி ஜெயந்தான். டேய் என்னடா அந்த பொடி பையன் பால்ல போய் அவுட் ஆயிட்ட? வெக்கமா இல்ல? டேய் இங்க வாடா. ஜாக்கிரதை, அந்த பொடி பையன் கிட்ட ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கு, பார்த்து ஜாக்கிரதையா விளையாடு. பெரிய ஹிட் ஷாட்லாம் வேண்டாம், நமக்கு டைம் இருக்கு, விக்கெட்ஸும் இருக்கு, சிங்கிள்ஸ் போதும். சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல? ஜாக்கிரதையா விளையாடு போ. நீ பால போடு ராம், அவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன்.
ஜெயிக்க 3 ரன்ஸ் போதும். நம்மளால இன்னைக்கு ஜெயிக்க முடியுமா? ராம் பவுலிங் போட்டா நமக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. ஆனா ராம் ஸ்பெல் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 பால் தான் இருக்கு. கடவுளே காப்பாத்துப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம், அவன் அருகில் போய் நில். சரி கணேஷா. மடப்பையன் இவன் இப்ப என்ன பண்ண போறான்? பேசாம இருங்க ப்ரோ. அவன் அங்க போய் நிக்கட்டும். அவன் அடிக்கிற பாலு ஃபுல் பவர்ல அவன் முகத்திலேயே படட்டும். ஆமாமா, நம்மளால முடியாதத அவங்க செய்யட்டும். நீ பால போடு. அப்பாடா, ராம் கேட்ச் பிடிச்சிட்டான். ராம் சீக்கிரம் பால் போடு. என்னடா இது? என்ன நடக்குதுங்க? விக்கெட் போகாம 56 ரன் அடிச்சோம். ஆனா இப்ப 5 விக்கெட் போயிடுச்சு. எப்படிடா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. மெயின் பேட்ஸ்மேனா நீங்க இருக்கீங்களே. அது மட்டும் இல்லைண்ணே, இப்ப பால் போடுறது ராம் தானே, ஈஸியா சமாளிச்சிடலாண்ணே. வின் பண்ணிடலாம். டேய், இது சாதாரண மேட்ச் இல்ல, என் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அப்பா, டென்ஷன் தாங்கல. முத்து, இனி நீ மட்டும்தான் இருக்க. பயமா இருக்கா? டேய், நான் முத்துடா, முத்துக்குமாரன். நீங்க 11 பேரு, நான் ஒருத்த மட்டும் போதும். உண்மைதான். மத்தவங்க யாரையும் காணுமே. போதும், நிறுத்துடா. ஜாஸ்தியா பேசி ஆத்திரத்தை கிளப்பாத.
எப்படி வின் பண்ணிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம். ராம் நீ தான் ஹீரோ. டேய் ராம் சூப்பர்ரா. டேய் நிறுத்துங்கடா. எங்க இடத்துக்கு வந்து எங்களையே தோக்கடிச்சிட்டு உங்களை சும்மா போக விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? டேய் நில்லுங்கடா. ச்சே. கணேஷா நீங்க போயிட்டீங்களா? கணேஷா நீங்க என்னை விட்டு போயிட்டீங்களா? ஹை கணேஷா, இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கு இடையே உன்னை தனியாக விட்டு செல்வேனா? உன் கண்களை மூடி என்னை தியானம் செய். ஓம் கணேஸ்வராய நமः. ஓம் விக்னேஸ்வராய நமः. ஓம் கம் கணபதாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் வக்ரதுண்டாய நமः. ஓம் கணேசாய நமः. ஓம் விக்னேஸ்வராய நமः. ஓம் கம் கணபதாய நமः. ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. டேய் என்னடா இது? யாரா உன்னை அடிக்கிறா? என்னடா ஆச்சு? ஓடுங்கடா. பகவானே பிள்ளையரப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நோ எக்ஸ்கியூஸ். இங்க டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இன்டிசிப்ளினை நான் டாலரேட் பண்ண மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேம். We are sorry, ma'am. ஓகே யூ மே கோ. தேங்க்யூ மேம். ஹலோ Hello, ma'am. I'm Verma. Gopal Verma. I think you remember me. எஸ் ஐ ரிமெம்பர் யூ. ராமோட ஃபாதர் தானே? Yes.
த ஒன் அண்ட் ஒன்லி கோபால் வர்மா. எஸ் வர்மா, சொல்லுங்க. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? என்னோட பையன் ராம் இப்ப எங்க இருக்கா மேடம்? ஆஃப் கோர்ஸ், அவன் இப்ப கிளாஸ்ல தான் இருப்பான். இல்ல, அவனை இப்ப நான் வெளியில ஒரு கிரவுண்ட்ல பார்த்தேன். ராமா, இம்பாசிபிள். நீங்க அவன் கிளாஸ்ல போய் பாருங்க, அங்க அவன் இருக்க மாட்டான். ஐ டோன்ட் பிலீவ் திஸ். யூ ஹேவ் டு பிலீவ் திஸ் மேன்.